சோதனைகளை மேற்கொள்ளும் கிறிஸ்துவின் வல்லமை என்ற தலைப்புல நம்ம ஆண்டுடைய வார்த்தை கேட்கணும். என்ன சம்பவம் சொன்னா, ஒரு மனிதனை பிசாசு பிடித்திருந்தது. எப்ப பிடிச்சது, எந்த வழியில பிடிச்சது, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் அந்த பிசாசு அவனை பிடித்தபடினால வேதம் சொல்வது அவன் பேசக்கூடாமல் ஊமையா இருந்தான். நிறைய பேர் ஊமையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு சிலருக்கு பிறவிலேயே வாய் பேச முடியாது. ஆனா சிலருக்கு சில விதமான ஆவி செயல்பாடுகளால் நன்றாக பேசிக்கொண்டு வந்தவர்கள் திடீரென்று பேசாமல் வாய் அடைக்கப்பட்டு விடுகிறது. இதுவே பிசாசுடைய தந்திரங்களும் இதற்குள்ளே அடைகிறது. குறிப்பாக இந்த பிசாசினாலே ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்காது. பிசாசு இருக்குதா, அதெல்லாம் யாருங்க பார்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த பிசாசு யார்? பிசாசு எப்படி ஒரு மனிதனுக்குள் வருவான், என்னெல்லாம் செய்வான், இதை குறித்து தான் நம்ம பார்ப்போம். சரி, ஆண்டவர் மனிதனை இந்த உலகத்தை படைத்த போது, கவனிங்க, மனிதனைலாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் தேவ தூதனை படைத்திருந்தார். ஆண்டவர் படைக்கும் போதே பிசாசாகவே தேவ தூதனை படைக்கவில்லை. முதலாவது அவன் ஒரு தேவ தூதன், காப்பாற்றுவதற்காக, ஆராதனை செய்வதற்காக கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு நல்ல தேவ தூதன். நல்ல கவனி. அப்படி நல்ல தேவ தூதனாய் இருந்தவன் தான் இடைப்பட்ட ஒரு சில காலங்கள்ல தவறான பெருமைக்கு, வேற்றுமைக்கு, கலகத்திற்கு அவன் இடம் கொடுத்து அவன் பிசாசாய் என்ன பண்ண சொன்னா மாறி. அப்போ நான் ஒரு நிறைய நேரத்துல மனிதர்களை பார்த்து சொல்லுவோம், பிசாசு மாதிரி இருக்கிறாங்க. பிள்ளைகளை பார்த்தோம், கணவனை பார்த்தோம், நிறைய நேரங்களுக்கு சொல்லுவோம், பிசாசு மாதிரி பண்ணுது பாரு. ஏன் அப்படி சொல்லணும்? எதினாலே மனிதன் பிசாசை போல் மாறிவிடுகிறான்? அவனுடைய துர்சுபாவங்கள், ஒரு மனுஷனுடைய கெட்ட சுபாவங்கள் தான் அவன் காலப்போக்கில் பிசாசாக, பிசாசை போன்றவனாக அது மாற்றி விடுகிறது. அப்போ நம்முடைய குணங்கள் சரியில்லைன்னா, நம்முடைய சுபாவங்கள் சரியில்லைன்னா நம்ம எப்படி மாறிடுவோம்? பிசாசை போல நாம் மாறிவிடுவோம். ஆனால் சுபாவங்கள் ரொம்ப முக்கியம். சுபாவங்களை ஒருவன் கெடுத்துக் கொண்டார், சுபாவங்கள் ஒருவன் சீர்படுத்திக் கொள்ளாம சுபாவங்களால் கெட்டு போவானால் அந்த கெட்டு போன சுபாவங்கள் காலப்போக்கில் மனுஷனா இருந்த அவனை பிசாசுடைய நிலைமைக்கு அவனை கொண்டு வந்து. சரி, நல்ல கவனிங்க. நிறைய பேர் பிசாசை குறித்து ஒரு தவறான புரிதல் மக்களுக்குள்ளே இருக்கிறது. எப்படி நாம் நம்மை தெரிந்து கொள்கிறோமோ, எப்படி நாம் கடவுளை தெரிந்து வைத்துக் கொள்கிறோமோ, அதே போலத்தான் நமக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய பிசாசானவன் கூட அவன் யார், எப்படி கிரியை செய்வான், எப்படி செயல்படுவான், எப்படி ஒரு நபருக்குள் வருவான், இது போல தந்திரங்களை கண்டிப்பா நாம் தெரிந்து வைக்கிறோம். இன்னைக்கு மக்களுடைய தவறான என்ன விபத்துல உட்பட்டு யாராச்சும் மறிச்சு போயிட்டாங்களா? நாம் அகால மரணம் வந்து யாராவது மறித்து விட்டால், இல்ல தற்கொலை செய்து கொண்டு யாராவது மறித்து விட்டால், அப்படி அகால மரணம் அடைந்தவர்கள் தான் பேய்களாக இந்த உலகத்துல சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஒரு தவறான கணிப்புக்குள்ளாக இருக்கிறார். ஏன்னா சொல்ல சும்மா நல்லா மறிக்கிறங்க, அவன் கொடுமையா மறிச்சாங்க, ஆனா தான் பேயா வந்துருக்கிறான். அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு மறிச்சாங்க, ஆனா தான் பேயா சுத்துறான். அப்போ யாராச்சும் கொடூரமான ஒரு முறையிலே மறித்து விட்டால் அவர்கள் தான் மறித்தவர்கள் பேயாக வந்தார்கள் என்று சொல்லி அநேகர் இப்படி தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். அப்போ சத்ருவானவன் தான் யார் என்பதை குறித்தும், நான் எப்படியெல்லாம் கிரியை செய்வேன் என்பதை குறித்தும், தன்னுடைய வரலாறு என்ன என்பதை குறித்தும் மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர் மனக்கண்களை சத்ருவானவன் கூடாது. அவனுக்கு குறித்து தெரிஞ்சுக்க கூடாது. அவன் யாரு எப்படி தெரிஞ்சுக்காம நம்மளை பொய்யாய் அவன் என்ன பண்ணணும், நம்ம ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவே அநேகருடைய மனக்கண்களை சத்ருவானவன் கூடாக்கி விடுகிறான். சில நேரத்தில் இந்த பிசாசு மனித உருவெடுத்து வந்தால் அவசரம் கூடுகிறார்கள். ஆனா இதெல்லாம் முற்றிலும் பொய்யானது. எப்பவுமே ஒரு மனிதனுடைய சரீரத்தை ஒரு பிசாசு அலைகழிக்க வேண்டுமானால் ஒரு மனிதனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதனை அதால் அலைகழிக்க முடியாது. இயேசு சொன்னார் பாருங்க, என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிக்கணும். இயேசு சொன்னார், அதாவது எனக்கு ஒரு சரீரம் உண்டா இருக்கிறது போல ஆவிகளுக்கு ஒரு சரீரமும் எலும்புகளும் உண்டா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை இயேசு என்ன பண்றாருன்னா இங்க முன்வைக்கிறார். அப்ப என்ன, சத்ருவானவன் ஒரு நாளும்
என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா சரீரத்துல உருவம் எடுத்து இந்த பூமியில வந்து அவன் யாரையும் என்ன பண்ண முடியாதுன்னா அவன் ஏமாற்ற முடியாது. அப்ப மக்கள் என்ன பண்றாங்க, செத்தவங்களை தான் பேயா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் தவறாக கணிக்கிறார். சரி, அவங்க சொல்வது போல் இருக்கட்டும். உதாரணத்துக்கு கணவனால் உபத்திரப்பட்ட ஒரு மனைவி தற்கொலை செய்து கொண்டு மரித்து விடுகிறார். பிள்ளையால் உபத்திரப்பட்ட ஒரு தாய் தற்கொலை செய்து கொண்டு மரித்து விடுகிறார். சமுதாயத்தால், சொந்த பந்தங்களால், நண்பர்களால், உறவுகளால் எல்லாராலும் பாதிக்கப்பட்டு யாரும் எனக்கு இல்லை, இங்க கஷ்டப்படுறத விட நான் செத்து போலான்னு சொல்லி ஒரு நபர் தற்கொலை பண்ணி செத்து போலான்னு வச்சுக்க. அவங்க செத்து ஆவியா வரும்போது என்ன பண்ணுவாங்க பூமியில? எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க? தன்னை யாரெல்லாம் உதாரணத்துக்கு ஒரு மாமியார் தானே கொடுமைப்படுத்தி இருந்தா பேயா வர மருமகன் என்ன பண்ணுவான்? முதல்ல யாரை பிடிச்சுப்பா? நான் கஷ்டப்படுத்துறேன், நான் வேலை விட்டேன், என்னமா எலும்பு ஒழிச்சு எடுத்தேன், உன்னை ஒழிக்கிற மாதிரி சொல்லி முதல் செத்து போன மருமகள் யாரை பிடிக்கணும்? ரெண்டாவது, நீ கேட்டியா அம்மா இவரை அடிச்சால என்னை கேட்டியா புருஷன் கழுத்தை பிடிக்கணும். ஏய், நீங்க கூட பாத்துக்கிட்டு இருந்தீங்களான்னு சொல்லி பிள்ளைங்க கழுத்தை பிடிக்கணும், எல்லாருமே போட்டு தரணும். சரி, ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை காதலித்து அந்த பெண் அந்த வாலிபனுடைய ஏமாற்றத்தினால் தற்கொலை பண்ணி மரித்து விடுகிறார். அப்படி மரித்தால் உடனே அந்த பெண் யாரை வந்து பழி வாங்கணும்? காதலனை பழி வாங்கணும். கவனிங்க, அப்ப இந்த உலகத்துல எவ்வளவு பேர் அகால மரணம் அடைந்து மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டு மரிக்கிறார்கள். அப்படி மரிச்சவங்க எல்லாம் கஷ்டமே இல்லாம மரிச்சிருக்கிறாங்களா? எந்த விஷயத்தையாகிலும் யாரால பாதிக்கப்பட மரிச்சிருக்கிறாங்களா? எல்லாரால பாதிக்கப்பட்டு மரிச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன, இதிலிருந்து செத்தவர்களுடைய ஆவி ஒரு நாளும் இந்த பூமிக்கு திரும்பி வரவே வராது. ஒன்று ரெண்டு இடம் உண்டு. ஒன்று, செத்தவர்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டு மரித்திருந்தால் பரதீசி இளைப்பாறுகிற ஸ்தலம். ஒன்று, கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்தால் அவர்கள் பாதாளம் வேதனைப்படவில்லை. இந்த ரெண்டு இடம் இல்லாமல் வேறு எந்த இடத்திலும் ஒரு மனிதனுடைய மரித்தாகி இந்த பூமியிலே வருவது கிடையவே கிடையாது. அப்படியானால் இந்த பூமியில அலைகழிப்பது யார்? ஆனா செத்தவங்க பேர் சொல்றாங்க, என் கூட அக்காவோட பேரை சொல்றாங்க அப்படின்னா பிசாசானவன் அடுத்தவங்க பேரை சொல்லி அவர்கள் வழியாக நம்மளை கிரியை செய்கிறார். அதுக்காக தான் அவனை குறித்து அவன் எப்படி கிரியை செய்வான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அநேகருடைய மனக்கண்களை அறிந்து கொள்ளாதபடிக்கு குருடாக்குகிறான். பாருங்க, காலத்துக்கு முன்னாடி செத்து போயிடுவாங்க. நாம் யாரும் நம்முடைய காலத்துக்கு முன்னாடி நாம் சாவது கடவுளுக்கு விருப்பமே கிடையாது. நோய்வாய்ப்பட்டு மரிக்கிறதோ, விபத்துல மரிக்கிறதோ, இது அகால மரணம் வந்து நாம் மரிக்கிறதோ கடவுளுக்கு சித்த. நமக்கு வயதாகி ஒரு ஏற்ற காலம் வந்து அப்ப மரிக்கிறது மட்டும்தான் தேவனுடைய தீர்மானம் தவிர வேறு ஒன்றும் கிடையவே கிடையாது. ஒரு கல்லூரியிலே ஒருவன் படித்துக் கொண்டிருந்தான். அந்த படித்தவனுக்கு ஒரு நண்பன், அவன் ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். அப்பொழுது அந்த நண்பன் போய் உன் ஜாதகத்தை எங்களுக்கு காமிப்பா என்று சொல்லி கேட்டார். உடனே ஜாதகம் காட்ட சொல்றானே, சரி ஜாதகத்தை காமிக்கலாம், ஏதாச்சும் நல்லதை சொல்லாம போயிடுமா என்று சொல்லி ஜாதகத்தை காண்பித்தார். உடனே நண்பன் ஜாதகத்தை பார்த்து, ஜாதகம் சரியில்லை, நீ 40 வயசுல செத்துற மாதிரி ஜாதகம் காண்பிக்குது அப்படின்னு சொல்லி அவன் இடத்துல பொய்யாய் ஒரு கணிப்பை சொன்னான். அவனுக்கு மைண்ட் அப்படியே பதிலிச்சு, 40 வயசுல நான் செத்துருவனே, 40 வயசுல நான் செத்துருவேன். ஜாதகம் சொல்லுது. அவன் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்துட்டான். அம்மா கேட்கிறாங்க, வேலைக்கு போடா, 4 காசு சம்பாதிச்சா வாழ்க்கையில வீடு வாசல கட்டணும், கல்யாணம் பண்ணணும், 40 வயசுல செத்து போயிட்டு போறேன், எதுக்கு நான் வேலைக்கு போகணும்? வேலைக்கு போகாம இருந்தேன். கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பார்க்க போறேன், வாடா, நான் தான் 40 வயசு செத்து போயிட்டு போறேன், எதுக்கு எனக்கு கல்யாணம்? இப்படி அடிக்கடி அவன் சொல்லி 40 வயசுல நான் செத்துருவேன், 40 வயசுல நான் செத்துருவேன், ஜாதகம் சொல்லிடுச்சு, வாஸ்து சாஸ்திரம் சொல்லிடுச்சு, இப்படியே சொல்லி அவன் வாயில சொன்ன மாதிரியே 40 வயசுல அவன் செத்து போயிட்டான். இப்ப செத்தது ஜாதகத்தினாலா அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலா? அப்போ சாவதற்கு முன்னாடியே தன் வாயினால் தற்கொலை பண்ணிப்பேன், செத்து போயிடுவேன், இது ஒரு நாள்ல கண்டிப்பா நடந்து தீர்த்துரும். உங்களுக்கு யாரு ஒரு நாளும் உங்கள் குடும்பத்தாரை மிரட்டுவதற்கு, தாய் கணவனை மிரட்டுவதற்கோ, பிள்ளைகள் பெற்றோரை மிரட்டுவதற்கோ, இந்த தற்கொலை பண்ண செத்துருவேன் இதே பாட்டு நீங்க பாண்டீங்கன்னா ஒரு நாள் பிசாசு அந்த லைன்ல போட்டு தருவாங்க. என்ன ஊத்திப்பேன், தூக்க மாட்டிப்பேன், சரிம்மா ஒரு நாள் வச்சிடலாமா, நேரத்தை முன்குறிச்சிடலாமா, ஒரு நாளைக்கு ரெடியா வைப்பா, பாரு யாருங்க ஊத்து, குச்சி ரெடியா வச்சு கொளுத்தி போட்டுருவோம் ஊத்து.
அப்போ நம் வாயினால் எதை அறிக்கையிடுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கும். நன்மையும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போதும் உங்கள் வாயிலே தீமையானவைகளை பேசாதீர்கள், சாபமானதை பேசாதீர்கள், மரணத்தை குறித்து பேசாதீர்கள். இத்தனை வயசுல செத்துருவோம், என்னதான் பலவீனம் சரீரத்தில் இருந்தாலும் நான் செத்துருவனோ அப்படின்னு சொன்னீங்க. அற்ப ஆயுசுல மரிப்பது கடவுளுக்கு சித்தம் கிடையாது. தீர்காயுசாய் மரிப்பதுதான் கடவுளுக்கு சித்தமானது. அற்ப ஆயுசிலே மரிப்பதை பிசாசு தான் விருப்பப்படுகிறார். அதே நேரத்தில் இந்த பிசாசு மனித உருவத்திலே வராமல் போனாலும் மனுஷனுடைய கண்களுக்கு புலப்படாமல் கவனிங்க, மனிதர்கள் உள்ளே, மிருகங்களுக்குள்ளே, பிராணிகளுக்குள்ள, கண்ட அசுத்த மிருகங்களுக்குள்ள நுழைஞ்சி அவர்கள் வழியாக மக்களை பாதிப்புக்குள்ளாக்க சத்ருவானவர் முயற்சிக்கிறார். வேதத்தில் பாருங்க, ஆதாம் வியாபார ஏமாத்தணும் எப்படி வந்தா? ஆதாம் வியாபார ஏமாற்றணும். ஆதாம் வியாபாரம் மூலமாக உலகத்தையே பாவத்துக்குள்ளாக்கணும். அப்ப உலகத்தையே பாவத்துக்குள்ளாக ஒருத்தனை கெடுத்தா உலகமெல்லாம் கெட்டு போயிடும். அப்ப எப்படி வந்தான்? சர்பத்தின் வழியாக வந்து நீ புசித்தால் தேவ தூதனை போல மாறிவிடுவாயோ என்று சொல்லி அவன் தந்திரமாய் ஏமாற்றி ஒட்டுமொத்த உலகத்தையும் பாவத்துக்குள்ளாக்கி. அப்போ சத்துரு உருவத்தில் வர முடியாது, ஆனால் மனிதர்களுக்குள்ளே ஆவியாய் வருவான். அவன் வருவதை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். ஏன்னா பிசாசு உருவத்தில் அல்ல, அவன் ஆவியாய் இருக்கிறான். காத்து உங்களால இங்க பார்க்க முடியுமா? காத்து இங்க இருக்குது, ஆனா பார்க்க முடியாது, உணர முடியும். அதே போல பிசாசு வருவதை என் சரீரத்தில் உணர முடியும், என் செயல்பாடுகளால் உணர முடியும். ஒருத்தருடைய ஜீவியத்துல பார்க்க முடியுமே தவிர, ஆனால் கண்களால் பிசாசை யாரும் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே. இயேசு சொல்றார், ஊமையும் செவிடுமான ஆவி. அப்போ ஊமையும் செவிடுமான ஆவின்னு சொல்லி குறிப்பா சொல்றாருன்னா வேற ஏதோ நிறைய ஆவிகள் இருக்குது அர்த்தம். பிசாசுகள்ல பல வகை உண்டு. ஒரு சிலரை மாத்திரம் சொல்லிட்டு கடந்து போறேன். எரிச்சல் உள்ள பிசாசுகள் இருக்கிறது. எரிச்சல் உள்ள 1 சாமுவேல் 18 சொல்லப்பட்டிருக்கிறது, எரிச்சலின் ஆவி உள்ளவன். கவனிங்க, இந்த எரிச்சல் உள்ள பிசாசு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது இது என்ன பண்ண சொன்னா எரிச்சல் கொள்ள ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகள், கடவுளுடைய சாயலாய் படைக்கப்பட்ட எந்த மக்களும் சமாதானமாய் வாழ்வது, சுகமாய் வாழ்வது, நல்லவனாய் வாழ்வதை, சந்தோஷமாய் வாழ்வதை சாத்தான் விருப்பப்பட மாட்டான். ஒரு வாழ்க்கை உயரும் போது அவங்க மீது சத்துருவானவர் எரிச்சல் கொள்ள ஆரம்பிப்பான், பொறாமைப்பட ஆரம்பிப்பான். பொறாமைதான் காலப்போக்கில் எரிச்சலாய் என்ன பண்ணுதுன்னா அது மாறி போகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, எரிச்சல் உள்ள பிசாசுகளும் இருக்கிறது. நம்ம ஆசீர்வாதமா இருக்கும் போது அது எரிச்சல் கொள்ளும், நம்ம உயரும் போது அது எரிச்சல். அடுத்தது கனநித்திரையின் ஆவி, அதிக தூக்கத்தை கொடுக்கிற ஆவி. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது பிரச்சனை அல்ல, ஆனால் தூங்கக்கூடாத நேரங்களிலே தூங்குவது. ஜபம் அப்படின்னு சொல்லி முழங்கால் பண்ணிட்டா தூக்கத்துக்கு மேல தூக்கம் வரும், கோட்டுவாய்க்கு மேல கோட்டுவாய் வரும், தூக்கமா தூங்கி விழுந்து கொண்டிருப்பார். எல்லா காலையும் தூங்கி ஏந்து 9 மணிக்கு சர்ச்சில் உட்கார்ந்து தூக்கத்துக்கு மேல தூக்கம் வரும். ஒரு நைட்டு தூங்கலங்க, அதனால தூக்கம் வந்தது, பிரச்சனை இல்லை. நல்லா தூங்கி ஏந்து காலையில 9 மணிக்கு சர்ச்சில் உட்கார்ந்த கூட தூக்கத்துக்கு மேல தூக்கம் வருகிறது. ஏன்னா கனநித்திரையை கொடுக்கிறார், அதிகமான தூக்கத்தை கொடுக்கிறார். ஏன் இந்த தூக்கத்தை சத்ருவானன் கொடுக்கிறார்னா, இந்த கனநித்திரையின் ஆவினால் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே மந்த நிலையிலே இருப்பாங்க. ஆவிக்கு வாழ்க்கையில் சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகமா இருக்க மாட்டாங்க, ஒரு வெளிச்சமா இருக்க மாட்டாங்க, அவங்க பகுத்தறிவு அற்றவங்களா இருப்பாங்க. அப்ப நம்மை எப்போதுமே மந்த நிலைமையை வைப்பதற்காகத்தான் சத்ருவானவன் கனநித்திரையின் ஆவியை நமக்கு உண்டு பண்ணுகிறான். அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கக்கூடாது? விழிப்புணர்வோடு இருந்து விடக்கூடாது, பகுத்தறிவு உள்ளவர்களாய் நாம் இருந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் சத்ருவானவன் கர்த்தருடைய மக்களுக்கு அதிக தூக்கத்தின் ஆவியை நமக்கு உண்டாக்குகிறான். அடுத்தது கொலைபாதக ஆவி. 8:44 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17 சொல்லப்படுகிறது. அது அநேகரை மரணத்துக்குள்ளே தள்ளுகிறது. பாருங்க, ஒருத்தரை கொண்டு போய் தீயிலே தள்ளி விட்டது, ஒருத்தரை கொண்டு போய் தண்ணீரிலே தள்ளி. நெருப்பு சொல்லுவாங்க, நேரத்தில் போய்கிட்டு ஏதோ பஸ்ல பூச்சி தள்ளுற மாதிரி இருந்துச்சுங்க, ரோட்ல போய்கிட்டு லாரியில பூச்சி எனக்கு தள்ளுற மாதிரி இருந்தது. ஏன் சொன்னா, உன் காலத்துக்கு முன்னே உன்னை சாகடிக்க இந்த ஆவி துடிக்கும்.
உன் காலத்துக்கு முன்னே உன் ஜீவனை எடுக்க இந்த ஆவி துடிக்கும். அடுத்தது குற்றம் சாட்டுகிறார். வெளிப்படுத்தல் 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன, ஒரு தப்பு பண்ணிட்டு இருப்போம், ஆனா ஆலோசனை ஜெபிப்போம், மன்னிப்பு கேட்போம். ஆனா பிசாசு சொல்லுவான், நீ இவ்வளவு தப்பு பண்ணி சர்ச்சுக்கு போறியா, பைபிள் வேற தொடரியா, திருவிழா வேற கை வைக்க போறியா, நீ இவ்வளவு தப்பு பண்ண, எப்படி ஆண்டு ஏத்துப்பாரு, எப்படி ஒரு மன்னிப்பான்னு சொல்லி நம்ம மனசாட்சியை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மனுஷன் எப்ப என் பாவத்தை மனவருந்தி நான் செபிக்க ஆரம்பிச்சனும், அப்பொழுதே என் பாவத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார், நீ என்னை குற்றப்படுத்த தேவையில்லை போ என்று நாம் கடிந்து கொள்ள வேண்டும். அப்போ சத்துருவானவன் குற்றப்படுத்தி, யார் குற்றப்படுத்துறான், ஏன் அவன் குற்றப்படுத்துறான்? அவன் நம்மை பகையாளியாய் எண்ணுகிறான். அப்ப யாரை சத்துரு பகைக்கிறானோ அவர்களை குற்றப்படுத்துவான். நம்ம கூட பாருங்க, நிறைய பேர் அவங்க குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம யோசிப்போம், இவங்க ஒரு கெடுதலை பண்ண, ஏன் என்ன கண்ட இடத்துல குற்றப்படுத்தி வைக்கிறான் அப்படின்னு சொன்னா உங்களை பகையாக நினைச்சு இருக்கணும். அப்போ உங்களை யாரெல்லாம் பகையாய் நினைக்கிறார்களோ அவர்கள் உங்களை கண்ட இடத்துல சொல்லி உங்களை குற்றப்படுத்துவார்கள். நீங்க செய்யாத குற்றத்தை செய்ததாய் உங்கள் மேல வீணான குற்றத்தை சுமத்துவார்கள். என்ன காரணம்? அவன் உதட்டுல பேசுறான், ஆனா மனசளவுல உங்களை பகைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ யார் நம்மை பகைப்பார்களோ அவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, மறைமுகமா குற்றப்படுத்துவாங்க, வெளிப்படையா குற்றப்படுத்த. அடுத்தது தாறுமாறுகளின் ஆவி. ஏசாயா 19:14 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியில ஒருத்தர் பாதிக்கப்படும் போது அவங்க பாருங்க எப்படி முடிவெடுக்குதுன்னு தெரியாது. கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது ஒரே குழப்பத்தோடு இருப்பாங்க. அந்த அந்த குழப்பத்தோடு எப்போதும் ஒரு குழப்பத்தோடு கூட ஒரு தெளிவில்லாமல் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாறுமாறான ஆவி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. அடுத்தது வஞ்சக ஆவி, நம்மளை சத்தியத்திலிருந்து வஞ்சிக்கும். பைபிள்ல பாருங்க, யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்ந்த காலத்துல டெபூர், அதாவது சிரிந்துஸ் என்கிற ஒரு சீசன் இருந்தான் யோவானுக்கு. யோவானோடு இருந்து சத்தியத்தில் வந்து, யோவான் கடவுளால் உலகம் படைக்கப்பட்டது அந்த நம்பிக்கையில வாழ்ந்தார். ஆனா அவரோடு வாழ்ந்த சிரிந்துஸ் போய் எல்லாருக்கும் சொன்னான், ஆண்டவர் உலகத்தை படைக்கவில்லை, டெபூர் என்கிற கடவுள் தேவ தூதரோடு கூட சேர்ந்துதான் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்லி அவர் எல்லா இடத்திலும் போய் என்ன பண்ண சொன்னா, தவறான சத்தியத்தை உபதேசித்தார். திருமணம் செய்யக்கூடாது, பாவம், திருமணம் செய்யாம இருந்தாதான் கடவுளை அடைய முடியும் என்று சொல்லி தவறான உபதேசங்களை திரித்து கூறினார். அப்ப வஞ்சகாவி என்ன பண்ணும்? நீ சத்தியத்தின் பாதையில் இருந்து உன்னை தப்பா நடத்தும், நீ சரியான சத்தியத்தை கை கொள்ள உன்னை விடாது. அடுத்தது அதிகாரத்தை ஆகாயத்தில் கிரியை செய்கிற ஆவி. எபேசியர் 2:2 படி இந்த ஆவி என்ன பண்ணும் சொன்னா, நமக்கு வர வேண்டிய நன்மைகளை, வேதம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அப்போ ஜெபித்த நமக்கு எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக ஆகாய மண்டலங்களிலே சில ஆவிகள் அதை தடுக்கிறது. நம்ம விண்ணகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காக அதை தடுத்து நிறுத்துவதற்காக 2ஆம் வானத்திலே அசுத்த ஆவிகள் குடியிருக்கிறது. ஏன்? நம்மளை தடுத்து நிறுத்தணும், நம்ம முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தணும், நம்ம வளர்ச்சியை தடுத்து. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க தானியேல் ஜெபித்தார். அவருக்கு 21 நாட்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் பதிலை கொடுத்து விட்டார். ஆனால் சத்துருவானவன் தானியேல் பெற்றுக் கொள்ளக்கூடாதபடிக்கு தடை செய்தார். ஒரு நீங்க கூட பல காரியங்களுக்கு ஜெபம் பண்ணிருப்பீங்க. நான் ஜெபம் பண்ணேன், கண்ணீர் வடிச்சேன், கதறனேன், ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல? நீ ஜெபிக்கிறதை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு சாத்தான் அடைத்து வைக்கிறான். நீ கடிந்து ஆர்டர் போட்டு கட்டளையிட்டு நீ ஜெபிப்பாயானால் சத்துரு தன் கரங்களை எடுப்பான். நீ பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள. அடுத்தது உலகத்தின் ஆவி. 1 கொரிந்தியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு தேவன் உலகத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. இந்த உலகத்தின் ஆவி உலகத்தை என்ன பண்ணுவாங்க? உலகம் சேர்ந்து எல்லாத்தையும் கரெக்ட்னு சொல்லுவாங்க. பைபிள் அந்த விஷயத்தை தப்புன்னு சொல்லும். ஆனா உலக ஆவினால் பாதிக்கப்பட்டோம், இதெல்லாம் தப்பு இல்லைங்க, இதெல்லாம் புரிஞ்சுங்க. அநேக கிறிஸ்தவர்களுக்கு உலகத்தின் ஆவி இருக்கிறது. வேதம் தவறு என்று சொல்வதை உலகத்தின் காரியத்தில் ஒத்து போய் இதெல்லாம் தப்பு இல்லைங்க, இதெல்லாம் தப்பு அப்படி சொல்வது எதை காண்பிக்கிறது? உலகத்தோடு ஒத்து போகிறதை காண்பிக்கிறது. அப்போ உலக ஆவினால் பாதிக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் சத்தியம் தவறு என்று சொல்வதை அவர்கள் சரி என்று சொல்வார்கள். சத்தியம் சரி என்று சொல்வது இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் உலகத்துக்கு பொருந்தாது இப்படி சொல்வாங்க. காரணம் என்ன? அவங்களுக்குள்ள உலகத்தினுடைய ஆவி இருக்கிறதுனால சத்தியத்திற்கு மாறாவே பேசிக் கொண்டிருப்பாங்க. இப்படிதான் இருப்பாங்க இந்த வயசுல. காரணம் என்ன? இப்படி நீ சொல்லணும், ஆனா பைபிள் சொல்லுதா? இல்ல. இப்படி இருந்தா இப்படிதான் இருக்கணும். பைபிள் சொல்லுதா?
அப்போ உலகத்தின் ஆவினால் பாதிக்கப்பட்டவங்க எப்போதுமே சத்தியத்திற்கு எதிராகவே அவர்கள் பேசிக் கொண்டிருப்பாங்க. எப்போதும் சத்தியத்திற்கு ஒத்து வராம உலகத்தோடு ஒத்து போயிடுவாங்க. உலகம் சொல்ற சத்தியங்களுக்கு ஒத்து போயிடுவாங்க. அடுத்தது கவனிங்க, அற்புதங்களை செய்யும் பிசாசின் ஆவி என்று வேதம் சொல்லி வெளிப்படுத்தல் 16, 13, 14 வாசிக்கும் போது பிசாசும் அற்புதங்களை செய்வாங்க. அப்போ அற்புதங்கள் செய்வது என்பதற்காக அற்புதங்களை தேடி ஓடுவோமானால் அற்புதங்கள் நம்மை பரலோகம் கொண்டு போகாது. சத்தியம் தான் நம்மளை பரலோகம் எது நம்ம பரலோகம் கொண்டு போகும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு ஊமையும் செவிடுமான ஆவி. அப்ப ஆவிகளிலே பல வகையான ஆவிகள் இருக்கிறது. சரி கவனிங்க, ஒரு ஆவி எப்படி ஒரு மனிதனுக்குள் வருகிறது? பிசாசு பாட்டு எங்கேயோ இருக்கிறான், அது எப்படி மனுஷனுக்குள் வருது? எந்த வழியா மனுஷனுக்குள்ள வந்து அது இடம் பிடிக்கிறது என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும். எந்த வழியாக வந்து அது மனிதனுக்குள்ள ஸ்தோத்திரிக்கிறோம் இடம் பிடிக்கிறது அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. இப்போ உங்களுடைய பொருள் என் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. என் வீட்டுக்குள்ளே உங்களுடைய பொருள் இருக்கிறதுனால இந்த பொருளை எடுக்க வருவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? உங்களுடைய சொந்தமான பொருளோட நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பொருள் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என் வீட்டை தேடி வருவதற்கான அதிகாரமும் உரிமையும் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? இருக்கிறது. அதே போலதான் பிசாசு எதிர்பார்க்கிற செயல்பாடுகள் நமக்குள் காணப்படுமானால் அவன் எளிதாக நம்மிடத்தில் வருவான். சரி, அவன் எப்படி இருந்தா நம்ம கிட்ட வருவான்? முதலாவது 1 யோவான் 2:15 படி உலக சிநேகம், அதாவது உலகத்தில் அன்பு கூறாதிருக்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அதனால் ஒருவரும் உலகத்திலே அன்பு கூறாது. அப்போ தேவ சித்தத்திற்கு எதிரான விருப்பங்கள் எல்லாமே உலகத்தில் அன்பு கூறாதே. உலகம் நமக்கு சடம் அல்ல, உலகம் அழிஞ்சு போகக்கூடியது, உலகம் ஒன்றில்லாம போகக்கூடியது. அப்பேற்பட்ட உலகத்தை நேசிக்காதே. உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. அப்போ உலகம் சாத்தானுக்குள் இருக்கிறதுனால அந்த உலகத்தை நேசிக்கலாமா? அதை நீ நேசித்தால் நீ சாத்தானை, இந்த உலகத்தின் அதிபதி அவன் தான். இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒரு பங்கு இல்லை. அப்ப உலகத்துக்கு அதிபதி யாரு? உலகத்துக்கு அதிபதி சாத்தானா இருக்கிறதுனால உலகத்தை நாம் நேசிக்கும் போது அவனுக்கு சந்தோஷம். என்ன நேசிக்கிறான் பத்தியா? பாடுபட்டு மறிச்சவரை விட்டுட்டு அவன் என்ன நேசிக்கிறான் என்று சொல்லி சாத்தான் என்ன பண்றான்னு சொன்னா அவன் பெருமிதம் கொள்ளுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அன்பாக ரொம்ப எதிர்பார்க்கிறான். இயேசு சீமோனிடத்தில் கேட்டார், சீமோனே என்னை நேசிக்கிறியா? 3 முறை மறுதலித்தவன் 3 முறை சொன்னான், ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன். கடவுளை நேசிக்கிறவங்களுக்கு, மனதார நேசிக்கிறவங்க கர்த்தர் கண்டிப்பா ஊழியத்தில் பயன்படுத்தும். யாரெல்லாம் கடவுளை மனதார உங்க அன்புல வளர்ச்சி ஏற்படுகிறதோ, அன்பிலே வளர்கிற மனிதனை கடவுள் ஊழியங்களை தந்து அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். உங்கள் உண்மைக்கு தக்க பலன். இன்னொரு ஊழியத்தை கர்த்தர் எப்பவுமே உண்மைக்கு ப்ரமோஷன் தெரியுமா? நான் ஒரு வேலை ஸ்தலத்துல உண்மையா இருந்தா எனக்கு மேல ஒரு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. அதே போல ஊழியத்துல சின்ன சின்ன காரியத்துல நீங்க உண்மையா இருந்தீங்களா இதுக்கு ப்ரமோஷனா, இதை விட மேலான ஒரு ஊழியங்களை கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்து ஊழியத்தின் பாதையில தகுதியில்லாத நம்மள கர்த்தர் என்ன பண்ணுவார்னா கனம் பண்ணுவார். அப்போ உலக சிநேகத்தோடு நாம் இருப்போம்னா சாத்தான் வருவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். 2வது பயம். எதுங்க? எது? நிறைய பேர் பாருங்க சதா காலமா பயந்துகிட்டே இருப்பாங்க. நைட்டு பகல் எப்போதும் பாருங்க எதை குறித்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க. கவலைகள், எப்போ அதிக கவலைகள் ஒரு மனிதனுக்கு பயத்தை கொண்டு வந்து. ஆனா தயவு செய்து கவலைகளை நீங்க சுமக்காதீங்க. கவலைகளை ஜெபிக்கிற மனிதன் கவலைப்படக்கூடாது. ஜெபிக்காத மனுஷன் தான் கவலைப்படணும். ஆனா நீங்க ஜெபிக்கிற ஆட்களா இருந்தால் எந்த கவலை குறித்தும் நீங்கள் அச்சப்படக்கூடாது. யோபு சொல்றார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. என்ன பயந்தான்? யோபு ஒரு செல்வ சீமான். எத்தனை ஆடு, எத்தனை மாடு, எத்தனை ஒட்டவர், எத்தனை விதமான வசதி வாய்ப்பு, வேலைக்காரங்க எல்லாம் இருந்தது. ஆனா யோபுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது, பயம் வருது. இந்த ஆஸ்தியெல்லாம் விட்டு போயிடுமா? ஏன்? ஆண்டு சொல்ற யோபையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றும் வேலி அடைத்து கர்த்தர் காத்து வச்சிருக்கிறார். அப்ப வேலி அடைத்து கர்த்தர் காத்து வச்சிருக்கும் போது பிசாசால வர முடியல. ஆனா இவனா வழியை உண்டாக்குறான். ஒரு என் சொத்தெல்லாம் போயிடுச்சுன்னா, என் சொத்தெல்லாம் அழிச்சு போச்சா, என் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்து செத்து போயிட்டாங்க, இந்த பிள்ளைங்க சாவல, சொத்து அழியல. ஆனா அழியறதுக்கு முன்னாடி அழிஞ்சா என் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு. நிறைய பேர் பாருங்க ஒண்ணுமே ஆகாது, அதுவும் யோசிப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, என் பிள்ளைங்க செத்துருமா, உன் பிள்ளைங்க சாவன்னு நினைக்கிறேன். நீ ஏன் அப்படி நினைக்கிற? ஒரு வியாதி வந்தா செத்து போயிடுமா? ஒரு பிரச்சனை வந்தா செத்து போயிடுமா? என் ஹாஸ்பிட்டலுக்கு போனா செத்துதான் போயிடுமா?
அப்போ பயம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. பாபா கவனிங்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொன்னால் யோபு வாழ்க்கையில அவன் என்ன பயந்தானோ அது அப்படியே அவனுக்கு நடந்தது. பைபிள் சொல்லி எதை விரும்புகிறோமோ அதுதான் புசியும். எதை விரும்புகிறோமோ அது எப்போதுமே ஏதாச்சும் ஒன்று ஆயிடுமா, இந்த வியாதி வந்து இப்படி ஆயிடுமா, அப்படிதான் ஆகும். என்னை வாயில நான் சொல்றேன், எதை விரும்புகிறாயோ அதைத்தான் நீ புசிப்பாய். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் பயம் இல்லாமல் உறுதியா, யார் உறுதியா இல்லையோ கர்த்தருடைய அன்பு உங்களுக்குள் வந்து விட்டால் நீங்க எதுக்குமே பயப்பட முடியும். அன்பு பூர்ண பயத்தை புறம்பே தள்ளும். அப்ப அன்பிலே பயம் கிடையாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த அன்பும் உறுதியும் இல்லாமல் போகும்போதுதான் தேவையற்ற பயமும் பதற்றமும் ஏதாச்சும் ஒன்று ஆயிடுவோ என்ற எண்ணம் வருது. மூன்றாவது பண ஆசை. பண ஆசை வழியாக சத்ரு ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறான். யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். எப்படி புகுந்தான்? யூதாஸ் நிறைய காரணங்கள் உண்டு இயேசு காட்டி கொடுத்ததற்கு. ஆனால் இது ஒரு காரணம், பண ஆசை. பைபிள் சொல்லுது, உங்களுக்கு இருக்கிறதே போதும் என்று எண்ணுங்கள். இருக்கிறதே என்ன இருக்குதோ போதும். பணத்துக்கு பின்னாடி நீ ஓட. பணம் வாழ்க்கைக்கு தேவை, தேவைக்கு பணம் தேவை. ஆனால் பணம் தான் வாழ்க்கை என்று எண்ணி ஆசைப்பட்டு அதை அடைவதற்கு நீ ஓடுவாய் என்று சொன்னால் அதன் வழியாக சாத்தான் உனக்கு நுழைஞ்சி உன்னை கர்த்தரை விட்டு பிரித்து உன்னை கொண்டு போய்விடுவான். நம்ம கர்த்தருக்கு பயந்து தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் பலன் ஐஸ்வர்யம். அப்ப நம்ம தாழ்மையாய் நடந்தால், கர்த்தருக்கு பயந்து நாம் நடந்தால் அதனுடைய பலன் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். அவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் அதனோடு வேதனை அவர் கூட்ட மாட்டார். அடுத்தது பொறாமை வழியாக பிசாசு ஒரு மனுஷனுக்குள் வருவான். எது வழியாக? கோலியாத்தை ஜெயிச்சுட்டு தாவீது வராரு. எல்லாரும் சொல்றாங்க தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லுகிறார். உடனே சவுலுக்கு எரிச்சல் வருகிறது, பொறாமை வருகிறது. நான் ராஜாவா இருக்கும்போது 10000 அவனுக்கு கொடுத்து விட்டு 1000 எனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பொறாமைப்பட்டார். அடுத்த மேல நமக்கு பொறாமை இருந்தா கடவுள் நம்ம ஆஸ்வதிக்கிறது தடைப்பட்டோம். நான் சொல்றேன், யார் மீதும் பொறாமப்பட. நீங்க அடுத்த மேல பொறாமை வச்சுக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு எந்த வகையில பதில் கிடைக்கும். அப்ப பொறாமை வழியாக தாவீது சவுலுக்குள்ளே தாவீது வந்தான். உலக கவலைகள் வழியாக சாத்தான் வருவான். கடந்த காலத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, இப்ப இருக்கிற காலங்களை குறித்து கவலைப்படுவாங்க, பிள்ளைகளை குறித்து கவலைப்படுவாங்க, எதிர்கால வாழ்க்கை எப்படி ஆகும் சொல்லி இப்படி கவலைப்பட்டு எப்பவுமே கவலை இதய நோய்களை கொண்டு வரும். எதை கொண்டு வரும்? அதிகமான கவலை ஒரு மனுஷனுடைய இதயத்திலே நோய்களை கொண்டு வரும். இதயம் பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த சரீரமும் பாதிக்கப்படும். கவலை ஒரு மனிதனை ஒதுக்கும். ஒடுக்குதல் கடைசியில மரணத்தை கொண்டு வரும். வேதம் சொல்லுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தபடினாலே எதையும் நாம சுமக்க தேவையில்லை. கவலைகளை அவர் பாதத்திலே நாம் வைத்து விடுவோம். ஆனா தயவு செய்து யாரும் எந்த காலத்தை குறித்து கவலைப்படுறதுனால ஒரு மனத்தை கூட்ட முடியுமா? வேதம் சொல்லுது, கவலைப்படுகிறவன் ஞானம் உள்ளவன் அல்ல. பைபிள் சொல்லுங்க தெளிவா, கவலைப்படுகிறவன் அஞ்ஞானி. எனக்கு உணவு இல்லை, உடை இல்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கவலைப்பட்டு அதுக்காக கலங்கி அதன் பின்னே ஓடுகிறோம், வேதம் சொல்லுது அவன் ஞானி அல்ல, அவன் அஞ்ஞானி. அப்ப அஞ்ஞானிகள் தான் உலகத்துக்காக கவலைப்படுவான். ஞானிகள் கர்த்தருடைய காரியங்களுக்காக கவலைப்படுகிறான், கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து கவலைப்படுகிறான், ஆத்மாவை ஆதாயம் செய்யறேன்னு சொல்லி கவலைப்படுறான், இன்னும் ஜெபிக்கிறேன்னு சொல்லி கவலைப்படுறான், ஊழியம் செய்ய முடியலன்னு சொல்லி கவலைப்படுவான். ஆனா அஞ்ஞானி பூமிக்குரிய நன்மை எனக்கு இல்லையே என்று சொல்லி அவன் கவலைப்படுகிறான். நம்ம அஞ்ஞானிகளை வாழக்கூடாது, ஞானிகளாய் வாழ. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை வசனங்களை பிடித்துக் கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது நம்ம துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். அடுத்த மாமிச சிந்தனை வழியாக பிசாசு நமக்கு வருவார். சிந்தனைகள் நிறைய இருக்கு. கெட்ட சிந்தனை, மேட்டிமையான சிந்தனை, தீமையான சிந்தனை, பாவ சிந்தனை, வீணான சிந்தனை, அக்கிரம சிந்தனை, இப்படி எல்லா சிந்தனைகளுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது அப்பேற்பட்ட சிந்தனைகள் வழியாக சத்ரு நமக்குள் குடிக்கொள்வான். நமக்குள்ளே உலக சிந்தனை வரக்கூடாது, கிறிஸ்துவின் சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தனை உங்களுக்குள்ள துளியளவும் இல்லை அப்படின்னு நினைச்சா சாத்தான் உலக சிந்தனை கண்டு நமக்குள் குடிக்கொள்வான். அடுத்தது அந்தரங்க பாவத்தின் வழியாக சத்ரு நமக்குள் வருவான். எது வழியாக? எது வழியாக? பாருங்க, யாருக்கு தெரியும்? மற்றவங்க பார்க்கும் போது நல்லவங்களா இருப்பாங்க, புருஷன் பார்வைக்கு நல்லவங்களா இருப்பாங்க, மனைவி பார்வைக்கு நல்லவங்களா இருப்பாங்க, பெற்றோர்கள் பார்வைக்கு நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த ரகத்திலே பயங்கரமான பாவத்துக்குள்ள ரகசிய பாவங்களிலே விழுந்து கொண்டிருப்பார்கள்.
பிசாசுகளுக்கு தெரியும் நீ அந்த ரங்கத்தில் எவ்வளவு கெட்டு போயிருக்கிற. அப்போ அந்த ரங்கத்தை பாவத்தை கண்டு சத்ரு அந்த அந்த ரங்கத்தின் பாவத்தின் வழியாக உனக்குள்ளே வந்து உன்னை பிடித்து வைத்துக் கொள்ளும். அவன் கரத்திலே உன்னை சிக்க வைத்துக் கொள்வான். அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இருக்கும். ஒழுங்கான ஜெப வாழ்க்கை இருக்கும். ஒழுங்கான ஜெப வாழ்க்கை, பரிசுத்தவான்களோட கூட ஐக்கியம், சபைகளோட ஐக்கியம், உபவாசம் இருக்கிறது, வேத தியானம், இது எல்லாமே இல்லைன்னா இப்பேற்பட்ட காரியங்கள் உங்களுக்குள் இல்லாம போகும்போது தவறான பாவ பழக்கங்களை கொடுத்து உங்கள் சத்துருவானவன் சீரழித்து. அந்த கர்த்தருடைய பிள்ளைங்க தவறான பழக்க வழக்கங்கள் வழியாக பிசாசு வருகிறதுனால நம்ம தவறான பழக்க வழக்கங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுக்க சரி, பிசாசு வந்து என்ன பண்ணுவான்? முதல்ல பிசாசு எனக்குள் வரும்போது என்னை முற்றிலுமாய் பொய்யனாய் மாற்றிவிடுவான். எப்படி மாத்துவான்? ஆகாப்பு யோசாபாத்து சேர்ந்து யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகளை அழைக்கிறார்கள். எல்லாம் வந்தாங்க. 450 பாகால் தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, நீ போ, யுத்தத்துல நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும், உன் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள், நீ வெற்றியோடு திரும்பி வருவாய். ஆனா வீர சொல்ற, இல்ல நீ போன செத்து போயிடுவேன், உன் படைகள் செதறி போயிடும், உனக்கு கொண்டுடுவாங்க அப்படி சொன்னா. இவங்க சொன்னா இல்லைன்றான். எல்லாம் போனானுங்க. யுத்தத்திலே நாண்டு கொண்டு சத்தான், ஜனங்கள் சிதறி போனார்கள். பைபிள் சொல்லுது அந்த ஆவிகள் பொய்யாய் சொன்னதா. அப்போ சத்து ஒரு மனுஷனுக்குள் இருந்து பொய்களை பேச தூண்டி கொண்டே, நீ பொய் பேசு. நிறைய பேர் எங்க இருந்தாலும் பொய் பேசுவாங்க. அப்பா அம்மா கிட்ட பொய் பேசுவாங்க, ஊழியக்காரங்கிட்ட வந்தா பொய் பேசுவாங்க, வேலையில போனா கண்டதை பொய் சொல்லி ஓனர் சூப்பர்வைசர் ஏமாத்துவாங்க, நிறைய மனைவிகள் புருஷனை பொய் சொல்லி ஏமாத்துவாங்க. பொய் 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 பொய்ன்னு சொல்லி பொய்யிலே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். வேலை சொல்லி பொய் சொல்லுகிறவன் ஆக்கிரைக்கு தப்பான். இப்படியே உன் பொய் வளர்ந்து வருமானால் நீ கடைசி வரைக்கும் பொய் உன்னை வளர்த்துறோம். அது முடிவு அக்கினியும் கந்தகம் இருக்கிற அக்கினி கடலிலே தள்ளப்படும். வேலை சொல்லி பொய் சாட்சிக்காரன் எங்க போவானா? எங்க போவானா? ஆனா கர்த்தருடைய வாயில் உண்மையை பேசுங்க, தப்பா பேசாதீங்க. பொய் உங்களை கெடுத்துரும். உங்களை மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையை கெடுத்துரும். நிறைய பேர் பாருங்க, பயங்கரமா அபாண்டமா பொய் பேசுவாங்க. அனனியா சப்ரா மன விஷயத்துல பொய் பேசுறாங்க. அநேகர் பாருங்க இல்லாத பொய்ய அவுத்துடுவாங்க. அதனால சாத்தான் ஒரு மனிதனுக்குள் வரும்போது நம்மளை முற்றிலுமாய் பொய் சொல்ல தூண்டுகிறான். கடவுள் நமக்குள் இருப்பார், நமக்கு பொய் சொல்ல பயம் வரும். ஒரு இடத்துல பொய் சொல்லிட்டா, ஐயோ பொய் சொல்லினேன்ற அந்த மனசாட்சி நம்மளுக்கு குத்தணும். கடவுளுக்கு நம் நாவல் பொய் சொல்லிட்டு அதே நாவலை துதிப்போமானால் அந்த துதி கடவுளுக்கு மகிமையா இருக்காது. ஆதாம் வியாபாரி பொய் சொல்லிதான் ஏமாற்றினான். ஆதாம் வியாபாரி எப்படி ஏத்தினான்? எப்படி ஏமாத்தினான்? அவன் பொய் சொல்லிதான் அவர்களை ஏமாற்றினான். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் சத்ரு நமக்குள் வரும்போது ஒரு மனிதனை முற்றிலுமாய் பொய்யனாய் ஆக்குகிறான். பைபிள் சொல்லுது, ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள் வரும்போது அந்த ஆவி அவன் விட்டு வறண்ட இடங்களுக்கு போகும். கவனிங்க, வறண்ட இடம் என்ன? ஜப வாழ்க்கை இல்லாதது. கவனிங்க, ஒரு ஆவி ஒரு இடத்துல துரத்தப்படும் போது, ஒரு நபருக்குள் பிசாசு பிடிச்சிருப்பது, ஜபம் பண்ணி அந்த பிசாசை விரட்டுறோம். அந்த போற பிசாசு நேரா எங்க போயிடும்? எங்கே வறண்ட இடம் இருக்கிறதோ, எங்கே வனாந்தரம் இருக்கிறதோ அங்கே போய் குடியிருக்கணும். வனாந்தரம் என்ன? பாலைவனமா? சுடுகாடா? ஆள் நடமாற்ற இடம் இல்ல. யாருடைய வாழ்க்கையில முற்றிலுமா ஜபம் வடிகட்டப்பட்டிருக்கிறாங்க, யாருடைய வாழ்க்கையில வேத அறிவே இல்லையோ, யாருடைய வாழ்க்கையில தேவ பயமோ இல்லையோ, யாருடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லையோ, யாருடைய வாழ்க்கையில கடவுள் குறித்த ஐக்கியம் இல்லையோ, வறண்ட நிலைமையில வனாந்தரமாய் இருக்கிறார்களோ, கடவுளை குறித்த தாகமோ சிந்தனையோ யாருக்குள்ள இல்லாமல் வறண்ட கிடக்கிறார்களோ, அந்த ஆவிகள் டைரக்டா அங்க போதான். சும்மா போலியா இது போய்தான் பார்த்தா 7 தன்னை விட பொல்லாத ஆவிகளை அதிகமாய் சீரழிக்கிற, அதிகமாய் நாசப்படுத்துகிற, வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கக்கூடிய 7 ஆவிகளை, 7 ஆவினா பூரணத்துக்கு அடையாளம் 7. அது என்ன பண்ணுமா? கூட்டிட்டு வந்து அந்த மனுஷனுக்குள்ள தங்குமா. ஏன் தங்குது? வறண்டு போய் கிடக்கிறது. ஜப வாழ்க்கை இல்ல, சபைக்கு போல, சத்தியத்தை கேட்கல, பரிசுத்தாவின் பிரசனம் இல்ல, ஒரு பரிசுத்தாவிற்கு ஐக்கியம் இல்ல, வறண்டு கிடக்கிறதுனால 7 ஆவிகள் அங்கே குடியிருக்கிறது. எதுக்கு? இவனை சீரழிக்கிறதுக்காக. அப்படி வந்து தங்கும் போது பைபிள் சொல்லுது, இவனுடைய முன்னிலைமை பின்னிலைமை காட்டிலும் கேடுள்ளதாயிரும். அப்ப எப்படி இருக்கும்? முன்னிலைமை எப்படி இருக்கும்? பின்னிலைமை இருக்கும். முன்னாடி ஏதோ அறியாமல் பாவம் பண்ணிருப்போம், ஆனா வருத்தப்படும், பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி அழுவோம், வருத்தப்படுவோம். ஆனா ஆவிகள் வந்து தங்கும் போது இப்ப அதே பாவத்தை வேறுமே செஞ்சுக்கிட்டு, அதே பாவத்தை வேறுமே பண்ணிக்கிட்டு இருப்போம், அந்த தப்ப தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டு இருப்போம். பாவம் அதிகமாய் வளர்ந்து கொண்டிருக்கும். நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, சின்னதா ஆரம்பிச்சிருப்பான் பாவம், இனி வந்து பார்த்தா அவனை மாற்ற முடியாத அளவுக்கு பாவத்துல பழகி போயிருப்பான். எப்படி
அப்படி சொன்னா அநேக ஆவிகள் அங்கே குடியிருக்கும் போது அவன் முன்னிலைமை காட்டிலும் அவன் பின்னிலைமை மோசமாகும். அது மட்டுமா, அந்த ஆவி வந்து என்ன பண்ணும், முன்பு இருந்ததுக்கு அதிகமான துன்பங்களை கொடுக்கும். அவன் சரீரத்தை உபத்திரப்படுத்தும், அவன் ஆத்மாவை உபத்திரப்படுத்தும். அவன் மீண்டும் போய்விடாதபடிக்கு அவனை தன் கரத்திலே அந்த ஆவி வைத்துக் கொள்ளும். அதிகமான ஆபத்துகளை அவனுக்கு அடிக்கடி அவனை கொண்டு போய் தள்ளி சாகடிக்க முயற்சி பண்ணும். மரணத்துக்கு நேரா அவனை வழி நடத்தும். ஏன்னு சொன்னால் அவன் சொத்திரிக்கும் மரிப்பதை அந்த ஆவிகள் விரும்புகிறது. ஆனால் கட்டுரை பண்ணுங்க, பரிசுத்தாவிக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். பரிசுத்தாவிக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம்னா, பரிசுத்தாவின் பிரசனத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னா, சாத்தான் எளிமையாய் வந்து நமக்கு தங்கி. எத்தனை பேர் இந்த பரிசுத்தாவி பெற்றிருக்கு யோசித்து பாருங்க. ஏதோ சபைக்கு வரீங்க, உட்காருங்க, போறீங்க, போயிருங்க. ஆனா பரிசுத்தாவி பெற்றுக் கொண்டிருக்கீங்களா? பரிசுத்தாவி குறித்து தாகம் உங்களுக்குள்ள இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. சர்ச்சுக்கு வரணும், போறோம், ஆனா பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக வாஞ்சிக்கணும், பலங்களை பெற்றுக்கொள்ளணும், தேவ பிரசனத்தை நிறைவேற்றணும். பரிசுத்தாவின் பிரசனம் உங்களுக்குள் இல்லை என்றால் மிக எளிதாய் உங்களை சத்துரு கேட்ச் பண்ணிடுவான். அதான் ஒவ்வொரு நபரும் பரிசுத்தாவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் பைபிள் பிசாசுக்கு இடம் கூட தெளிந்த மனதோடு இருங்க, தெளிந்த மனசோடு விழிப்பா இருங்க. பைபிள் சொல்லுங்க, அவன் உள்ளே வருகிறான். ஒரு கதை மூடி வச்சுக்க, ஒரு நாய் உள்ள வருது, ஆள் என்ன ஆகும்? வீட்டுக்குள்ள ஆள் இல்லை, நாய் என்ன பண்ணும்? அதே வீட்டுக்குள்ள ஆள் இல்லை, நாய் போ அப்படி மிரட்டின போயிடும். அப்போ சத்துரு 7 ஆவிகளோடு வரும்போது அது எதிர்த்து நிற்கிற பலன் உனக்குள் இல்லைன்னா, ஜெப வாழ்க்கை உனக்குள் இல்லைன்னா, விசுவாசம் உனக்குள் இல்லைன்னா, அந்த 7 ஆவிகளும் ஸ்டாண்டர்டா அங்கே குடியிருக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மனுஷன் பாருங்க, கல்லறையில் போய் படுத்துக்கிட்டு இருக்கான். யூதர்களுக்கு கல்லறை என்பது அருவருப்பானது, யூதர்களுக்கு கல்லறை என்பது தீட்டானது. அந்த தீட்டான கல்லறையிலே போய் அந்த ஒரு வாலிபன் கல்லறையிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். என்ன பண்ணுவான்? கல் எடுத்து குத்திக்கிறான். வஸ்திரம் இல்ல, நிர்வாணமா இருக்கிறான், தெளிந்த புத்தி இல்ல, சத்தம் போட்டு அடுத்தவரை கூக்குரலிட்டு அடுத்தவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த ஆவியை பார்த்து அந்த ஆவி இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த ஆவி பயப்படுகிறது. ஆண்டவரே, காலம் வருவதற்கு முன்னாடி ஏன் என்ன வேதனைப்படுத்த வந்தீங்க? கவனிங்க, இவன் எல்லாரையும் காயப்படுத்துறான். ஆனா யாருக்கு பயப்படுறான்? அவன் பேய் யாருக்கு பயப்படும்? இயேசுக்கு மட்டும்தான் பேய் பயப்படுது. ஒரு பூசணிக்காவுக்கு பேய் பயப்படாது. பூசணிக்காய் கட்டினா பேய் வராதுன்னு நினைக்கிறாங்க. அழிவு போன தேங்காவை மாசக்கணக்கே கட்டி வச்சா பிசாசு வராதுன்னு நினைக்கிறாங்க. சுத்தி சுத்தி டெய்லி சுத்தி அவன் தனியாச்சும் ஒற்றமான பிசாசு வராதுன்னு நினைக்கிறாங்க. தாயத்துக்கோ, பூசணிக்காவுக்கோ, தேங்காவுக்கோ, இல்ல எலுமிச்சை மரத்துக்கோ, இல்ல ஸ்தோத்திரிக்கிற வேப்படைக்கோ பிசாசு ஒரு நாளும் பயப்படாது. ஏன்னா பிசாசு சரீரத்தில் இல்ல, அவன் ஆவியா இருக்கிறான். உதாரணத்துக்கு கவனிங்க, இப்ப சாம் வந்து உருவத்தில் இருக்கிறான், ஆனா வேப்படை போட்டு தலையில அடிக்கிறான். அவன் ஆவியா தான் என்ன பண்ண முடியும்? இப்படி எங்கேயாச்சும் பறக்கலாமே அடிப்ப முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய கண்களுக்கு அது சொல்ற மாமிச கண்களுக்கு அது புலப்படாது. இப்ப பைபிள் சொல்லுது, இயேசுவுக்கு அவன் பயந்தான். அப்போ எல்லாரையும் வேதனைப்படுத்தும் ஆவி இப்ப யாருக்கு பயப்படுது? அப்ப பேய் பிசாசு யாருக்கு பயப்படும்? அப்ப எதுக்கு பயப்படாது? கீஞ்சி போன செருப்பு தொங்க விட்டா செருப்புக்கு பயப்படுமா? எப்படி வீட்டுல செருப்பை கட்டி தொங்க விட்டுறாங்க, ஒரு பொம்மையை கட்டி தொங்க, கண்ணு படக்கூடாது, இதுக்கு பயப்படுமா? இயேசு என்ற வார்த்தைக்கு மட்டும்தான் பிசாசு பயப்படும். கவனிங்க, இப்பேற்பட்ட உபத்திரவங்களை சந்தித்த மனிதன், ஆனால் இயேசு வந்த போது அவன் வெளிச்சமாக்கப்பட்டான். ஆச்சரியம். முதல்ல எப்படி இருந்தான்? முதல்ல அடிக்கடி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தான். எப்ப பாரு தொண்டை வலி, சத்தம் போட்டு தொண்டையை புண்ணாக்கிக்கிறான். ஆனா இயேசு வந்த போது அமைதியா உட்கார்ந்து இருந்தான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அமைதி வரணும்னு சொன்னா, இயேசு அந்த வாழ்க்கையில போகாம அந்த மனுஷனுக்குள்ள அமைதி வராது, சமாதானம் வராது. இயேசு வந்த வாழ்க்கையில தான் அமைதி உண்டாகும். இரண்டாவது, அவன் எப்படி இருந்தான்? பைபிள் சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம், அவன் வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்து. அப்ப முதல்ல எப்படி இருந்தான்? வஸ்திரம் இல்லாம நிர்வாணியா இருந்தான். ஆனா இயேசு வந்த போது அவனுக்கு வஸ்திரம் உடுத்தினார். பைபிள் சொல்லுது, முதல்ல புத்தி தெளிவில்லாம இருந்தான். இயேசு வந்த போது அவனுக்கு புத்தி தெரியல. எத்தனை பேருக்கு இயேசு வந்த போதுதான் எனக்கு நல்ல புத்திய வந்து நிறைய பேர் சொல்றான். சொல்லுவா, எனக்கு கண்டிப்பா இயேசு வந்ததுக்கு புத்திய வந்துச்சு எனக்கு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் ஒத்துக்க முடியல? இயேசு வரனுக்கு ஒரு புத்தி தெரியவே இல்லை. சத்தம் போட்டா பார்த்து டிஸ்டர்ப் பண்ணுன்னு தெரியல, எனக்கு குத்திக்கலாம், என் உடம்பு அடிக்குன்னு தெரியல அவனுக்கு. சரி, ட்ரெஸ் இல்லாம இருக்கிறமே, எவனை காரி துப்ப மாட்டானா, அவமானம் தெரியல அவனுக்கு, கல் எடுத்து குத்திக்கிறான். ஆனா இயேசு வந்த போது அவனுக்கு வஸ்திரம் உடுத்தி அவனை அழகுபடுத்தி அவனை உட்கார வைத்தார். அவன் சொல்றான், இப்ப ஆவி புறப்பட்டு போக சொல்லு, எனக்கு சும்மா துவைக்கிறாத, அதோ ஒரு 2000 பண்ணி மேய்ச்சிட்டு இருக்கு பாரு, அதுக்குள்ள அனுப்பி. அப்ப என்ன, ஒரு இடத்துக்கு போனா இன்னொரு இடத்துக்கு போனான், ஒரு வீட்டுக்குள்ள துரத்தப்படும் போது இன்னொரு வீட்டுக்குள்ள நுழைச்சிடணும்.
சமயத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. யாருக்குள்ள போலாம், யார் வறண்டு இருக்கிறாங்க, யார் ஜெபிக்காம தூங்கிட்டு இருக்கிறாங்க, யாருக்கு கடவுளோடு கூட ஐக்கியம் இல்லை, யாருக்கு வேதத்தை குறித்த அறிவு இல்லை, யாருக்கு ஜெபஜீவியே இல்லை, யாருக்கு பரிசுத்தத்தை குறித்த சிந்தை இல்லை, அவங்களுக்குள்ளே போவதற்கு பலை தேடிக் கொண்டிருக்கிறான். 2000 பன்றிகள் மேய்ந்திருந்தது. பன்றி அருவருப்பான, கவனிங்க, ஏற்கனவே அருவருப்பான இடத்துல தான் வந்துச்சு, இப்ப மறுபடியும் அருவருப்பான இடத்துலயே போகுது. பன்றிகள் ஓடி அந்த மேட்டிலிருந்து கடலிலே குதித்து மாண்டு போனது. அப்படின்னா தெரிஞ்சு பிசாசு ஒரு மனிதனுக்குள் போகும்போது அவனை முற்றிலுமாய் அழிக்க சமயம் தேடுறான். என்ன தேடுறாங்க? என்ன தேடுறான்? அழிப்பதற்கு சமயம் தேடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு வந்தபோதுதான் ஊமையின் செவிடுமான ஆவியை விரட்டினார். பைபிள் சொல்லுது அவன் பேசத் தொடங்கினான். 1000 கேள்வி கேட்கலாம், ஒரு பதில் கூட வர. அப்புறம் யோசிக்கிறேன், ஒருவேளை பிசாசு நான் பிடிச்சிருந்தோம் யோசிக்கிறேன். நம்ம 1000 கேள்வி கேட்போம், ஒவ்வொரு ஊமை வட்ட மாதிரி உட்கார்ந்து அப்படியே ஒரு வார்த்தை கூட சொல்றாரு. ஒரு சிலர் பேசினா ஏண்டா சாமி கேட்டா மாதிரி இருக்கும், ஒண்ணு நிறைய பேசிடுவாங்க, இல்லைன்னா ஊமை மாதிரி இருப்பாங்க. ஊமை மாதிரி இருக்கிறதும் டேஞ்சரு, அதிகமா பேசுறது டேஞ்சரு. ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு ஆவி அங்க உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு கவனிங்க, அந்த ஆவி போனது, ஊமையன் பேச தொடங்கினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார். அப்போ ஆச்சரியமான மாற்றங்களை இந்த உலகத்துல யாராலும் கொடுக்க முடியாது. இயேசு ஒருவரால் தான் ஆச்சரியமான வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும். என் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகுமா, என் புருஷன் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகுமா? ஆச்சரியமான மாற்றங்களை ஆச்சரியமான கர்த்தரால் தான் கொடுக்க முடியும். வேற யாராலும் சத்து ஒரு இடத்துல வரும்போது முக்கியமா சந்தோஷத்தை அழிச்சிடுவான், வேதனை மட்டுமே கொடுக்கும். கவனிங்க, நமக்கு சந்தோஷம் மட்டும் முக்கியமா இல்ல, ரட்சிப்போடு கூட சந்தோஷம் முக்கியம். உலகத்துல எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனா போய் பிடிச்சிட்டு சந்தோஷப்படுறான், விபச்சாரம் செஞ்சு சந்தோஷப்படுறான், தகாத காரியங்களை செஞ்சு புசித்து குடித்து அவன் சந்தோஷப்படுது. இந்த நாதிகால போய் பாருங்க, அங்கங்க பாட்டில் வச்சு குச்சிகள் பையன், அவனுக்கு சந்தோஷம் தான் முக்கியம். அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, அவனுக்கு சந்தோஷம் இருக்கிறது. ஆனா உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்போடு கூடிய சந்தோஷத்தினா தான் நம்மள பாவத்துக்கு விலகி நம்மளால வாழ முடியும். அதனால சந்தோஷம் முக்கியமா, ரட்சிப்போடு கூடிய சந்தோஷம் முக்கியமா? சொல்லுங்க. ரட்சிப்போடு கூட கிடைக்கிற சந்தோஷம் தான் நம்மள பாவத்துல நடத்தாது. ஆனால் எனக்கு ரட்சிப்பு வேணாங்க, எனக்கு சந்தோஷம் தான் முக்கியம், எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும், இப்போ ஆனா பாவத்துல கெட்டு போயிடுவேன். ஆனால் இயேசு வந்தபோது அந்த மனிதனுடைய ஆவியை துரத்தினார். பைபிள் ஊமையன் பேச, அந்த ஆவி புறப்பட்டு போனது, ஊமையன் பேச தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். அப்ப இவ்வளவு காலம் அந்த பேய அம்மாவுடைய கண்ணுக்கு தெரியல, அப்பாவுடைய கண்ணுக்கு தெரியல, அந்த சமுதாயத்தின் கண்ணுக்கு தெரியல. ஆனா இயேசுக்கு தெரிந்தபடியாதான் இந்த ஆவி, இந்த பிரச்சனை வியாதியால் வந்த பிரச்சனை எப்பவுமே ஆவிக்குரிய ரீதியான ஒரு பிரச்சனையை மருத்துவத்துறையால் சரிபடுத்த முடியாது. இப்போ ஒருத்தர் பிசாசு பிடிச்சிருச்சு, அவன் கொண்டு போய் ஊசி போட்டு சரியாக்க முடியுமா? இது ஹார்ட்ல ஏற்பட்ட பிரச்சனை, ஆவியோடு கலந்து இருக்குது. அப்ப அதுக்கு ஆவியான கர்த்தரால் தான் விடுதலை கிடைக்கும். அப்போ பிசாசு பிடிச்ச காரியங்களுக்கு ஊசியோ மருந்தோ மாத்திரைகளோ தீர்வை கொடுக்காது. இயேசு விரட்டினார், அவன் ஓடிவிட்டான். பைபிள் சொல்லு, அநேக ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப பிசாசின் கிரியைகளை யாரால தான் மேற்கொள்ள முடியும்? அந்த இயேசு அவர் மாத்திரமல்ல, அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிசாசை மேற்கொள்ள முடியும். அடுத்த வாழ்க்கைக்கு நான் சொல்றேன், விசுவாசத்தை பிசாசு பிடிச்ச பாஸ்டர் வரவே கூடாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க. வியாதி வந்த பாஸ்டர் வரவே கூடாது. நீ ஜெபம் பண்ணி முடிவாகுவா. எத்தனை பேர் பாஸ்டர் அந்த அளவுக்கு நீங்க ஜெபத்துல வளரணும். எத்தனை சின்ன சின்ன காரியங்கள் பாஸ்டர் எதுக்கு நீ என்ன பண்றேன்னு கேட்கிறேன். நீ ஜெபம் பண்ணு, நீ முட்டி மோதி உனக்கு கர்த்தருக்கு ஒரு டீல் உண்டாகணும். என்ன உண்டாகணும் சொல்லுங்க. இந்த டீல் எல்லாம் முடியாம போனா அப்புறம் நான் எவ்வளவு டீல் பண்ணி பார்த்தேன், என்னால முடியல, நீ ஏதாச்சும் பணம் இருந்தா பண்ணுங்க, அப்பதான் வரணும். எல்லாத்துக்குமே பாஸ்டர் தேடக்கூடாது. பாஸ்டர் இருக்கிற கர்த்தர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். இங்க பெருசா வச்சுதான் இருக்கிறாரா சொல்லுங்க? இல்லவே இல்லை. உங்களுக்குள்ள பெரியவரே வீட்டில் இருக்கிறார். சரிங்களா? அதனால எந்த கிரியைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தரே நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரே என்ன பண்ணிருக்கிறார்? தந்து. செய்தி தலைப்பு என்ன? பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ளும் கிறிஸ்துவின் வல்லமை.